தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு பிரியமோ. கெட்ட குமாரன் ஊமையில வர இளைய குமாரன் மாதிரி ஊதாரித்தனமா ஊரெல்லாம் சுத்திட்டு பெற்றோர் பணத்தை விரயமா செலவு பண்ணிட்டு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி உலக பிரகாரமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டு பாவமான ஒரு வாழ்க்கை வளர மகனோ மகளோ ஒரு பெற்றோருக்கு இருந்தா ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க பிள்ளைங்க செய்யற அக்கிரமத்தை பொறுத்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பத்து வளர்த்ததுக்கு சும்மா இருந்திருக்கலான்னு விரக்தியிலையும் வருத்தத்திலையும் சொல்லுவாங்க. இவ்வளோ துன்மார்க்கமா வாழுற ஒரு நபரை இந்த உலகம் வேணா வெறுக்கலாம். ஆனா எசேக்கியேல் 18:23 படி துன்மார்க்கரையோ இல்ல அவன் செய்யற பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையோ வெறுப்பது கர்த்தருக்கு பிரியமல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாறா அவன் செய்யற துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமா. இதை கேட்குற உங்ககிட்ட என்ன பாவம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி மரம் திரும்பினா உங்க மேலேயும் கர்த்தர் பிரியமா இருக்கிறாருன்னு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். ஆமேன்.